வயலூர் முருகன் கோயில் வரலாறு. இது சிவன் கோயிலாகத் தொடங்கி பின்னர் முருகப்பெருமானின் முக்கிய வழிபாட்டுத் தலமாக புகழ்பெற்றது. சோழர் காலத்தில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இக்கோயில் ராஜகேசரிவர்மன், குலோத்துங்க சோழன், பராசகேசரிவர்மன், ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜராஜ சோழன் போன்ற மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டது. ஒரு சோழ மன்னர் தன் ராணியுடன் வேட்டையாடும்போது ஒரு புலியை பின்தொடர்ந்து வயலுக்கு வந்தார். அங்கு கரும்பு வயலிலிருந்து சிவலிங்கம் தோன்றியது. இதைத் தோண்டியபோது சிவலிங்கத்துடன் அழகிய தாமரை மலரும் கண்டு மன்னர் அங்கு சிவன் கோயிலை அமைத்து வழிபாடு செய்தார். இதனால் இது வயலூர் என்று அழைக்கப்பட்டது. முருகன் சந்நிதி இந்த சிவன் கோயிலின் பின்புறத்தில் அமைந்துள்ளது. மேலும் முருகன் தன் வேலால் உருவாக்கிய சக்தி தீர்த்தம் கோயிலின் முன்னுள்ளது. அருணகிரிநாதர் திருச்சி அருகிலிருந்து வந்து இங்கு முருகனை வழிபட்டு திருப்புகழில் 18 பாடல்கள் பாடினார். அருளில் சீர் பொய்யாத கணபதி திருவக்கீசன் வாழும் வயலியில் என்று தொடங்கும் பாடல் இங்கு பாடப்பட்டது. இது கௌமார வழிபாட்டுத் தலங்களில் ஒன்று. கிருபானந்த வாரியார் 20ஆம் நூற்றாண்டு பக்தர் வாரியார் சுவாமிகள் இக்கோயிலை போற்றி, நாள்தோறும் நான் வழிபடும் வயலூர் முருகனை கும்பிட்டு என் உரையைத் தொடங்குகிறேன் என்று சொல்லி உரைகள் ஆரம்பித்தார். வயலூர் முருகன் வாழ்வளிக்கும் வள்ளலே என்று அழைக்கப்படுகிறார். செவ்வாய் தோஷம், திருமணத் தடைகள் இங்கு வழிபாடு செய்வது வழக்கம். முருகனின் அருளால் பக்தர்கள் அச்சங்கள் விலகி திருப்பம் பெறுவதாக நம்பப்படுகிறது.